வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம வரவேற்பு நிகழ்ச்சியில் பார்க்க போகிற அந்த செலிபிரிட்டியை பற்றி சொல்லணும்னா இவரால் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியாவுக்கே பெருமை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இவரால் நிறைய பேருக்கு ஃபீவர் வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும். என்ன ஃபீவர்னு கேட்குறீங்களா? கிரிக்கெட் ஃபீவர். இந்த கிரிக்கெட் ஃபீவர் ஆர்வம் வந்ததுக்கு மட்டும் இவரால் காரணம் இல்லை, அதை வந்து எப்படி வெற்றிகளாக மாற்றணும் அப்படின்றதும் இவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறவருங்க. இவர் வந்து தமிழ்நாடு ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1999 கேதார் கிரிக்கெட் அகாடமின்னு ஒரு கிரிக்கெட் ஸ்கூல் ஆரம்பித்து இன்னை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஸ்டார் பிளேயர்ஸை உருவாக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் தான் எஸ் கேதார்நாத். அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வரவேற்பு நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்து கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்டில் கிட் கேம் தான் சொல்லணும். ஏன்னா பேட் சைஸ் தான் அந்த குழந்தையே இருக்கும், அதுவே வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கிற அந்த காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஸ்பிரிட் வந்து உங்களுடைய பீரியடில் இருந்ததா? உங்களுடைய பீரியடில் கிரிக்கெட் கல்ச்சர் எப்படி இருந்தது? அதாவது கரெக்டாக சொல்ல போனோம்னாக்கா எங்கள் பீரியடில் எடுத்துட்டாக்க பிட்வீன் 70, நான் வந்து அந்த 70ஸ்லேருந்து தான் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் பிளேயிங் ரெப்ரசன்டேஷன் கிரிக்கெட். ஸோ அப்போல்லாம் வந்து கிரவுண்டில் போய் நாங்களாக கற்றுப்போம். ஸோ நாங்கள் வந்து நிறையா ஃபஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் போய் பார்ப்போம், புச்சுபாபு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் போய் பார்ப்போம், நாங்களே கற்றுப்போம். இந்த மாதிரி இவ்வளோ காம்படிஷன் கிடையாது அப்போது. ஸோ அப்போ வந்து கிரிக்கெட் ஹேஸ் பீன் பிளேட் லைக் கிரிக்கெட். இப்போ இந்த டிவியோட சேனல் இதெல்லாம் வந்து அதே மாதிரி T20 IPL T20 வந்து எல்லாம் வரும்போது அவங்க பார்க்க அது மேலே இருக்கிற ஆசையில் இந்த கேம் இன்னும் பிரபலமாகின்னு இருக்கு. ஸோ எங்கள் காலத்தில் அந்த பிரபலங்கள் கிடையாது. ஆனால் கிரிக்கெட் எப்படி விளையாடணும், இப்படி விளையாடினா தான் கிரிக்கெட்டு, இது கிரிக்கெட் இல்லை அப்படின்னு நாங்கள் விளையாடின காலம் அந்த மாதிரி இருந்தது. ஓகே சார். அதாவது இப்போ வந்து கிரிக்கெட்டை வந்து யார் வந்தால் ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணலாம். ஆனால் உங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிக்கெட்டை ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணவே முடியாது. வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு ஒரு பார்ட் டைமாக இருந்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனோம்னாக்க அப்போல்லாம் கிரிக்கெட் எதுக்கு ஆடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தான் ஆடுவோம். ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், ஒரு பின்னாடி லைஃப்பில் ஸ்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது குறிக்கோள். ஏன்னா ரஞ்சி ட்ராஃபி தான் மேக்ஸிமம், ரஞ்சி ட்ராஃபி டெஸ்டெல்லாம் நாங்கள்லாம் திங்க் பண்ணுறதே கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் கிரிக்கெட்டர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் பிகாம் கிராஜுவேட்ஸ் அண்ட் BA BSc BSc மேத்தமேட்டிக்ஸ் சம்திங் லைக் தட், எக்ஸப்ட் வெங்கட்ராகவன், பிகாஸ் ஈ பிலாங்ஸ் டு இன்ஜினியரிங் கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி 1-2 தான் இருக்குமே தவிர அப்போ வந்து கிரிக்கெட் விளையாடணும், கிரிக்கெட்னால நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி தான் கிரிக்கெட் விளையாடணும். ஸோ அது நாங்கள் சக்சீட் ஆனோம் அதில். ஸோ நாங்கள் முதல்ல போகும்போது 4th டிவிஷனில் பீமன் பெட்ரிகேஷன் கிளப்னு ஒரு கிரிக்கெட் கிளப்புக்கு ஆடும்போது நான் GA பிரதாப் குமார், ஒன் டே இன்டர்நேஷ்னல் அம்பையர், அண்டு ஆர்காட் மகாலிங்கம் who is in சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த 3 பேரும் அந்த 4th and 5th டிவிஷன் ஆடின்னு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு ஆசை, நிறைய மேட்சஸ் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேட்சஸ், இன்னும் நிறைய ஃபஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் நிறைய பார்ப்போம். பட் இதில் வந்து ஏன் அந்த ஸ்டேட் பேங்க் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு கேட்டாக்க அது ஆல்மோஸ்ட் இந்தியன் சைட். ஓகே. ஸோ ஒரு தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாக்க அது ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டேட் பேங்க்கில் தான் போகணுன்னு ஆசை. த ரீசன் இஸ் we will have an opportunity to play with all Indian test cricketers. இப்போ நம்ம இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆடணுன்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆடி, சவுத் ஜோன் ஆடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆடி, அதுக்கப்புறம் தான் யூ வில் கெட் a chance to play with all the test cricketers. Whereas in our institution it gives you direct entry to play with all the test cricketers. அதில் நாங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து, ஸோ நான் ஐ பிளேட் வித் ஆல் டெஸ்ட் ஸ்டார்ஸ் ரைட் ஃப்ரம் அஜித் வடேக்கர், பிஷன் பேடி, GR விஸ்வநாத், அவர் தான் என்னோட மென்டர். ஓகே. குண்டப்பா விஸ்வநாத் ஃப்ரம் கர்நாடகா இஸ் தி மென்டர் ஃபார் மீ. இன்ஃபேக்ட் என்னோட அகாடமியை அவருக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ கேதார்ஸ் கிரிக்கெட் அகாடமி டெடிகேட்டட் டு 2. That is, one is my institution State Bank and another is குண்டப்பா விஸ்வநாத். ஸோ இப்படி தான் ஆரம்பித்து அந்த மாதிரி அந்த கிரிக்கெட்டை டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு கோச்சிங் சென்டராக வச்சுன்னு போயின்னு இருக்கேன். சூப்பர் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் ஃபீல்ட். நிறைய பேர் இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு கிரிக்கெட்டராவது இருக்காங்க. பட் ஆனால் அந்த இந்தியா டாப் 11 ஸ்குவாடில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க். அதில் பார்த்தீங்கன்னா 90% வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. நம்ம சவுத் சைட்லேருந்து பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? காரணம் என்ன? ஹார்ட் ஒர்க் இல்லை. இப்போ நீங்கள் சவுத்துன்னு சொன்னீங்க, கர்நாடகாவில் பார்த்தா எப்படி வராங்க? ஒவ்வொரு 2 வருஷம் ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்க. இரானி கப் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 2 வருஷம் வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட டார்கெட் வந்து ஒவ்வொரு கிரிக்கெட்டர்ஸும் ஒரு பெரிய கிரிக்கெட்டுக்கு ஆடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல், KS ராகுல் பிளேட் ஃபார் இந்தியா இன் ஆஸ்திரேலியா, ஈஸ் ஃப்ரம் கர்நாடகா. அவன் நிறையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கடினமாக உழைச்சி பர்ஃபார்மன்ஸ் போய் பண்ணணுங்கிறது ரொம்ப ரேர். நான் ஐ கேன் ஈஸிலி சே இப்போ இருக்கிற ஒரு ப்ரெசன்ட் செட்டப்பில் முரளி விஜய், தினேஷ் கார்த்திக் அண்ட் பத்ரிநாத், இந்த 3 பேரை தவிர
எனக்கு தெரிஞ்சு மீதி பேர் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ அந்த அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறவா ரொம்ப குறைச்சலாக இருக்காங்க இப்போ. அதே நேரத்தில் இந்த 3 கிரிக்கெட்டர்ஸும் எப்படி ஆடினாங்க, பத்ரிநாத், முரளி விஜயன், தினேஷ் கார்த்திக், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் இஸ் கோயிங் டு விதர்பா அண்ட் பிளேயிங் ஃபார் ரஞ்சி ட்ராஃபி ஃபார் விதர்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப் மைண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும். வந்தால் டெஃபினட்டாக டேலண்ட்டுன்னு பார்த்தா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே. ஓகே, நீங்கள் சவுத் ஜோனில் நீங்கள் எடுத்துனா இந்தியாவிலேயே எடுத்துட்டா கூட டேலண்ட் பார்த்தா தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. பட் டெஸ்ட் மேட்சஸ்ல இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓடிஐ அண்ட் T20ல இருக்கிறது இல்லை. அதுக்கு என்ன அதுக்கு ரீசன், இந்தியாவில் T20க்குன்னு ஒரு டீம் இருக்கணும், ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஒரு டீம் இருக்கணும், டெஸ்ட் டீம்னு. இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துங்களேன். ஆஸ்திரேலியா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹேடன், கில்கிறிஸ்ட், லேங்கா, டேமியன் மார்டின், மெக்ரா, ஸ்டீவா, மார்க்வா எல்லாம் ஒரே டைம், ஷேன் வேன் எல்லாம், கில்லஸ்பி எல்லாம் ரிட்டையர்ட் ஆனாலும் எப்படி நீங்கள் அவங்க கொண்டு வராங்க? அவங்களுக்கு ஒரு செட்டப், ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து T20க்கு பெஸ்ட்டு, இவங்கெல்லாம் வந்து டெஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் 1 or 2 வில் பிளே T20 அண்ட் டெஸ்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அந்த கோலை நினச்சின்னு போகிறாங்க. தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட். இங்கே அந்த மாதிரி கிடையாது. நம்ம இந்தியா நம்பர் 1னா எல்லாத்தையும் நம்பர் 1ஆகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளேயர்ஸை வச்சுன்னு ஆடுறோம். இப்போ வேர்ல்டு கப்பில் கூட நம்ம ஏன் உதப்பட்டது செமிஃபைனல் அப்படின்னா, என்னோட தாழ்மையான கருத்து ஆஸ் எ கிரிக்கெட்டர், குல்கர்னி ட்ராப்டு, சரி ஓகே, ஸ்டுவர்ட் பின்னியே ட்ரை பண்ணல, அக்ஸார் பட்டேல் ட்ரை பண்ணல, ஏன் பண்ணிடக்கூடாது? இன்ஸ்டெட் ஆஃப் ரவீந்தர் ஜடேஜா அண்ட் மோஹித் சர்மா இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா ஆடும்போது ப்ராபபிள்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராபபிள்ஸ் மேட்ச்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கிற மேட்ச்சில் அவங்க சரியாக ஆடலைன்னா உடனே ட்ராப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டேலண்ட்டை பார்க்கணும். இந்த பையன் எப்படி ஆடுவான், இந்த பையன் T20க்கு நல்லா இருப்பான், அவனை யூஸ்ஃபுல்லாக இருப்பானா, அவனு போடணும். ஸோ இந்த மாதிரி. ஓகே சார், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியலை ஸோ நம்மளுக்கு வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம நிறைய ஆடாதனாலே வந்து பிளேயர்ஸோட பொட்டன்ஷியல் வெளியே தரல, இந்த T20லாம் வந்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த T20 வரலன்னா நிறைய பிளேயரோட பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நிறைய பிளேயருக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. ஸோ அதை பற்றி ஒரு அட்வான்டேஜும் சொல்கிறாங்க, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி எடுக்கிறீங்க? T20 வந்து ஷார்ப்னஸ் சார். T20 வந்து 2 விஷயம், ஒன்று ஃபீல்டிங், இன்னொன்று ஷார்ப்னஸ். எந்த நேரத்துலையும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் போலிங் போடுற ஒரு ஸ்ட்ரென்த் வந்து T20ல் வரும். ஆனால் பேட்டிங்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அஜிங்கா ரஹானே, ரோஹித் சர்மா, முரளி விஜய் 3 பேரும் டெஸ்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன். ஒய் தே ஆர் பிளேயிங் T20? அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். இன்னொன்று, ரெண்டாவது, நீங்கள் டேலண்ட்டை பற்றி சொன்னீங்க, அது எப்படி அங்கேருந்து T20லேருந்து எடுத்துன்னு போகலான்னு. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல டேலண்ட்டை உருவாக்கணுன்னா அவங்களுக்கு உண்டான பிச்சு, அதாவது ஆடுகளங்கிறோம், அந்த பிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா தானே யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் நேராக ஆஸ்திரேலியாவில் போய் இறங்கினோன்னா பவுன்சி விக்கெட்டில் இன்னும் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பவுன்சி விக்கெட்டை மொஹாலி, அப்புறம் இன்னும் சிதம்பரம் ஸ்டேடியத்துலேயே கொஞ்சம் பவுன்சி விக்கெட், 50-50 ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம், அப்புறம் செகண்ட் டே தேர்ட் டேக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஈக்குவலாக கொடுத்தா தான் அவங்க ஆடுற டேலண்ட் எக்ஸிஸ்டிங் என்ன இருக்குன்னு தெரியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸால எதுக்காக ஃபாரின் பிச்சஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவங்களால? பிகாஸ் த ஃபிட்னஸ் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோஹித் சர்மா வந்து T20 ஆடுறார். எனக்கு தெரிஞ்சு மோஹித் சர்மா எந்த T20 எக்ஸப்ட் IPL தவிர வேறு எந்த கண்ட்ரியில் போனாலும் அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்ல மாட்டாங்க. பட் புவனேஷ்குமார், ஸ்டுவர்ட் பின்னி, திருப்பி நான் அங்கே தான் வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம இவங்களெல்லாம் தூக்கி போட்டு ஆடினாக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எங்கேருந்து வருவான்? இப்போது ஸ்டுவர்ட் பின்னி வந்து நேற்றுக்கு எடுத்துங்க IPL கிங்ஸ் 11 பஞ்சாப் vs ராயல் சேலஞ்ச், இட்ஸ் அ ஃபாஸ்ட் விக்கெட். இதே பின்னி போடும்போது எப்படி இருந்தது? தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். நல்லா தான் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது, பவுன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் ஃப்ரம் த விக்கெட் இருந்தால் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாமல் போட்டுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் ஆல்சோ கில்லிங் த டேலண்ட் ஆஃப் எ ரியல் ஃபாஸ்ட் பவுலர். அதான் நீங்கள் சொன்னீங்க சார், இந்த மாதிரி இவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த வேர்ல்டு கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ரெகுலராக அதாவது நிறைய ஜெயிச்சிட்டே வந்திருக்காங்க. ஸோ ஜெயிச்சிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் தாட் போயிருக்க முடியாதுல்ல சார்? ஏன்னா ஜெயிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த பிளேயர்ஸை வச்சு. ஸோ அடுத்தது சேஞ்ச் பண்ணி நம்ம தோத்துட்டோம்னா அந்த இதுக்காக பார்த்து மாற்றாமல் இருந்தோம். கன்சிஸ்டன்சிங்கிறது புதுசாக நீங்கள் வரீங்கன்னு வச்சுங்க டீமில். அப்படி பார்த்தா ஏன் லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல்ஸில் அஸ்வின் ஏன் தோனி ட்ரா பண்ணார் ஸ்ரீலங்காவோட? தோனி பிளேட், அஸ்வின் பிளேட் ஆல் த மேட்சஸ். அந்த ஒரு 10 ஓவர் நல்லா தானே போட்டார். ஃபைனல்ஸில் ஏன் ஆடல இங்கே ஸ்ரீலங்காவோட? ஒரு 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 லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்த உடனே இதுக்கு இது தேவையில்ல அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே பெஸ்ட்டு. பட் பெஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் ஆகுவாங்க அதுதான் பார்க்கணும். இப்போ நான் வந்து மோஹித் சர்மா ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்டுவர்ட் பின்னியை போடணும் அப்படின்னா
ஸ்டுவர்ட் பின்னி ஓஹோன்னு கிடையாது, பட் மோகித் சர்மாவோட பெட்டர் அந்த கண்டிஷன்ஸில். இப்போ மோகித் சர்மா இஸ் பெட்டர் இன் இந்தியன் கண்டிஷன், ஏன்னா பந்தே வராது, ஏன்னா அவரே ஸ்லோவாக தான். இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா 130 போடுறார், 145 போடுறாருன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய ஹவு இஸ் கோயிங் டு போல் இன் ஃபியூச்சர் ஃபார் இந்தியன் சைட் பார்க்குறது இல்லை. ஸோ இந்த ஒரு பையனை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க அவன் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எல்லா ஃபார்மேட்டும் ஆடுவானா, சரி டெஸ்ட் ஃபார்மேட் ஆடுவானா, T20 ஆடுவானா, இல்லை ஒன் டே இன்டர்நேஷனல் ஆடுவானா, அந்த மாதிரி யாருமே பார்க்குறது இல்லை. பிகாஸ் த ரீசன் இஸ் வி வாண்ட் டு கீப் தம் நம்பர் 1 அட் எனி டைம், அட் ஆல் டைம். அது ஒரு ப்ராப்ளம் இந்தியாவுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்தியாவோட ரசிகர்கள் என்னென்னா 2 மேட்ச் உதப்பட்டால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. 10 மேட்ச் ஆனால் 10 மேட்ச் வின் பண்ணோம், அது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ எல்லா ப்ரெஷரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி போயின்னு இருக்கு. சார் இப்போ நீங்கள் ஆடியன்ஸ் பற்றி சொன்னதுனால நான் கேட்குறேன், இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து லூஸ் பண்ணப்போ அவங்களுடைய ஹோம் டவுனில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட்டோ வந்து அப்யூஸ்மெண்ட்டோ வந்து அவங்க கொடுக்கல. பட் ஆனால் இந்தியா வின் பண்ணாமல் இங்கே வந்தப்போ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து தே ஜஸ்ட் பிளாஸ்டட். அது ஏன் வந்து நம்ம இந்தியன் எதிர்பார்ப்பு அது வந்து கிரிக்கெட் எனி டைம் எனி திங் மே ஹேப்பன்ங்கிறது இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது தப்பு. அந்த மனநிலையெல்லாம் மாறணும். அது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ எல்லா நாளும் அப்படி பார்த்தா இவங்க வந்து ஆடி தான் உதப்பட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி கோலி ஒரு பேட் ஷாட், அது ஃப்ளஷ் பிளட் எனி டைம் எனி கிரிக்கெட்டர் வில் கெட். எப்போவுமே நல்ல சீசன் கிரிக்கெட்டர், ஈவன் காவாஸ்கராக இருந்தாலும் சரி, விஷயா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் இருக்கிற ஷேவாகாக இருந்தாலும் சரி, ஒரு மேட்ச் அடிச்சுட்டு அடுத்த மேட்ச் பேட் ஷாட்டில் வந்து அவுட் ஆகிறது சகஜம் கிரிக்கெட்டில். பட் இந்த இதை பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ அப்செட் பண்ணுற நம்ம இந்தியன் ஃபேன்ஸு ரசிகர்கள் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன நினச்சிட்டு இருப்போம், அந்த ஒரு நியூசிலாண்டோட சின்ன கிரவுண்டில் 39 ஓவர்ஸில் 231 ஃபார் 4 மழை வரப்போகிறது நினச்சானா இல்லை. அப்போ வில்லியர்ஸ் நல்லா போயின்னு இருக்கார். அதாவது ஒரு 350 360 டார்கெட்டுக்கு போயிருப்பார், கண்டிப்பாக போயிருப்பார். அப்போ என்னாச்சு, ஒரு மழை வந்தவுடனே நீ 43 ஓவர் தான் ஆட போகிறேன்ட்டான். ஸோ 231லேருந்து அந்த இன்னொரு 5 ஓவருக்குள்ளே 40 ரன் தான் அவங்களால பண்ண முடிஞ்சது மழையினால். எவ்ரி இயர் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு மழை வருது. அப்போ அந்த ரசிகர்கள்லாம் யாரை போய் சொல்கிறது, இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். அவ்வளோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சா வந்து கை தட்டுறாங்க, 6 அடிக்கலாம் கல் அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தப்பு. ஏன்னா எல்லா கிரிக்கெட்டர்ஸும் சைடுக்கு தான் ஆடுறாங்க, கண்ட்ரிக்கு தான் ஆடுறாங்க. அன்றைக்கி பேட் ஷாட் அந்த மாதிரி மாட்டின்னு எடுத்தோம், அவ்வளோதான். இது வந்து ரசிகர்கள் உணரணும் அதை. அதாவது நல்ல சைடு, அதாவது ரசிகர்கள் ஏன் அந்த மாதிரி நடக்கிறாங்கன்னாக்க பெஸ்ட்டு சைடு. ஒரு நல்ல பிளேயர், நல்ல பங்களாதேஷோட 130 அடிக்க ஒரு பிளேயர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோடையோ இல்லை ஆஸ்திரேலியாவோட அடிக்க வேண்டாமா? எக்ஸப்ட் தோனி யாருமே அடிக்கிறது இல்லையா? அதனால் ரசிகர்கள் கேட்குறது தப்புன்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரசிகர்கள் இருந்தால் தான் அவங்களுக்கும் பொறுப்பு வரும். ஸோ அதுவும் ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க என்ன பாவம், எவ்வளோ எங்கெங்கேயோ போய் பணத்தொகை கொண்டு வந்து அந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டு வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆர்வத்தோட, அதுவும் சக்தி வாய்ந்த ஒரு டீம் நம்மளுது, அந்த மாதிரி சொதப்பும் போது அது ரியலாக அந்த ரசிகர்களுக்கு தான் போய் சேரும். அவங்க கேட்குறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த ரசிகர்கள் ஏன் பண்ணுறேன்னா, இப்போ ரொம்ப நல்ல டீமாக இருந்து ரொம்ப அன்பீட்டபிளாக ஒன்றும் ஆட முடியலன்னா எந்த ரசிகர்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த கோலி ஆடின ஆட்டத்துக்கு எல்லா ரசிகரும் கேட்க வேண்டியது, பொறுப்பற்ற ஒரு ஆட்டம் அது இல்லையா? அதே மாதிரி ஷிக்கர் தவான் நல்லா போயின்னு இருக்கு. அப்போ எதுக்கு அந்த ஷாட்டு? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப்டன் வரிசையாக வின் பண்ணிகிட்டே வந்தால் அவனை ப்ரைஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லைன்னாக்கா அது இப்போ. ஆனால் மொத்தத்தில் தோனி இஸ் அ குட் கேப்டன் ஃபார் ஒன் டே அண்ட் T20. இஸ் நாட் எ குட் கேப்டன் ஃபார் டெஸ்ட். அதை நம்ம அக்ரி பண்ணிக்கணும். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா டேக் இட் ஈஸி. அவர் இப்போ கூட வந்துட்டு நீ இந்தியன் டீமை விட்டுரு அப்படின்னா டெஃபினட்டாக போயிடுவார். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்ன சொன்னாக்கா, தமிழ்நாடு vs கர்நாடகா, வி ஆர் பிளேயிங் அ போட் T25 டோர்னமெண்ட் இன் வீல் அண்ட் ஆக்சல் பெங்களூர். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் போது 135 ஃபார் நோலாஸ். அந்த பையன் வந்து 101 15 ஓவர், ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸு 15 ஓவர் ஆகுது. 113 ஆர் 120 ஃபார் நோலாஸ். அந்த பையன் 106 ஒன்றுமோ. ட்ரிங்க்ஸுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பால் போய் தூக்கி அடிச்சு அவுட் ஆகிட்டு வந்துட்டார். அப்புறம் தே காட் ஆல் அவுட் ஃபார் 300. அப்புறம் நாங்கள் திருப்பியும் ஃபார் 2 அடிச்சு வின் பண்ணிட்டோம். மேட்ச் எல்லாம் முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு நான் ஒரு அட்வைஸ் பண்ணலாமா, ஏன்னா நான் எப்போவுமே ஒரு நல்ல கிரிக்கெட்டரை பார்த்தா நானே போய் பேசுவேன், நான் இன்னொருத்தருக்காலாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஸோ போய் பேசும்போது வெங்கட்ராமன் என்னோட ஃப்ரெண்டு, ப்ளீஸ் கோ அண்ட் அட்வைஸ் அப்படின்னு. See, you are playing like this, you have scored 100 runs in 15 overs. நீ இன்னும் கண்டினியூ பண்ணியிருந்தா வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருக்கலாமே. சார் என் கேம் அந்த மாதிரி தான் சார், பட் எனிஹவ் ஐ வில் ட்ரை டு டேக் யுவர் அட்வைஸ் அப்படின்னா அதுதான் தோனி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரி, அவர் வந்து அவரோட என்ன லிமிட்டேஷன்ஸ், நீ திங்க் பண்ணுறியோ இல்லையோ, எனக்கு இவன் நல்லா போடுவான்னு திங்கிங், பேட் லக் அவனுக்கு நல்லா போடல, அவ்வளோதான். ஒரே வெட்டுவனா பேட்டிங் மாதிரியே தான் எல்லாமே அப்ரோச்சே. ஸோ பட் டெஸ்ட்டில்
வேறு மாதிரி திங்க் பண்ணணும். அது வந்து பெட்டராக திங்க் பண்ணலாம் வேறு யாராக இருந்தாங்க. சார் கிரிக்கெட்டில் வந்து இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்டட்ரி. இப்போ வந்து கிரிக்கெட் கமெண்டராக ஆகணும்னா கிரிக்கெட் நாலேஜ் டெஃபினட்டாக வேணும். பட் ஆனால் இப்போ இருக்கிற சினாரியோவில் எல்லாருமே கிரிக்கெட்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ வந்து ஃபீமேல் கிரிக்கெட்டர்ஸும் வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்களும் கிரிக்கெட்டர்ஸ் தான். எல்லாராலையும் ஹர்ஷா போக்லே மாதிரி வர முடியாது. ஸோ ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டராக ஆகணும்னா, கிரிக்கெட்டராக இல்லாமல் கிரிக்கெட் கமெண்டேட்டர் ஆகணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? குவாலிட்டிஸ் நாலேஜ் அபவுட் த கேம், அப்சர்வேஷன்ஸ், அதாவது நிறைய மேட்சஸை பார்க்குறது, நிறைய மேட்சை பார்க்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு. இப்போ நல்லா பேசுகிறேன், நீங்கள் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட அந்த ஸ்கில்லு, அதை எப்படி டெலிவர் பண்ணுறது ஸ்பீச்சாக. அதாவது நம்ம ஒரு கமெண்ட்ரி கொடுக்கும்போது சாதாரணமாக ஈ மிஸ் த லைன் ஆஃப் த பால் அண்ட் காட் அவுட் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம், ஒய் ஈ காட் அவுட் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு விஷயம். அந்த நாலேஜ் அங்கே வந்ததுன்னா ப்ரெசிபிடேட் ஆகும். ஸோ மொத்தத்தில் கிரிக்கெட் ஆடி இருந்தால் அட்வான்டேஜ். ஸோ கிரிக்கெட் பிளேயர் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கும் கிரிக்கெட் பிளேயர் அல்லாமல் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் கிரிக்கெட் பிளேயர் சொல்கிற கமெண்ட்ரியே அந்த நாலேஜ் இருக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே சார், அதாவது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலே இருக்க ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கிரிக்கெட்டுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மற்ற ஸ்போர்ட்டுக்குலாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது இல்லை. ஸோ அந்த ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா எப்படின்னு நிறைய பேர் அந்த எதிர்ப்பு குரல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி உங்கள் நிறைய இருக்குது பார்வையில்? சார். இப்போ ஹாக்கி ஐபிஎல் வந்துடுது, ஃபுட்பால் சென்னை எஃப்சி வருது, அதுக்கும் தோனி இருக்கிற. ஈவன் தோனி, சச்சின் டெண்டுல்கர்லாம் ஃபுட்பாலுக்கு கங்குலி எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு எஃப்சி கொடுத்துட்டுருக்காங்க. ஐபிஎல் மாதிரி வந்துடுது. முன்ன வேணால் சொல்லலாம், இப்போ வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ் they are giving respect for all the sports. And நீங்கள் என்ன தான் நீங்கள் கிரிக்கெட்டில் ஆடினா கூட அத்லெட்டிக்ஸ், தட் இஸ் ஃபுட்பால், அதுக்கப்புறம் நீங்கள் வாலிபால், பேஸ்கெட் பால், அதர் கேம்ஸ்லாம் ஒரு பார்ட் டைம் கேமாக வச்சுக்கணும். விளையாடினா கூட அதுக்கும் பேர் வருது. ஒன்னே த மணி இஸ் நாட் மச் இன் தட் கேம். அதான் தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிரிக்கெட் பற்றி ரொம்ப அழகாக எங்களுக்காக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, தேங்க்யூ.